வணக்கம் சார். பெஸ்ட் லோ பட்ஜெட் சுதா காசுன்னு சுதாகர் பேசுறேன். நெறைய கஸ்டமர் ஷாப் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஒரு ஷாப் வீடியோ ஒண்ணு அப்டேட் பண்றேன் பாருங்க சார். நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா, மகேந்திரா ஸ்கார்பியோ. மகேந்திரா ஸ்கார்பியோ 2006 மாடல். 2006 மாடலு. எஃப்சி பார்த்தோம்னா 2026 12ஆம் மாசம் வரைக்கும் எஃப்சி லைவ். இது ஒரு 3rd ஓனர் கண்டிஷனுங்க சார். டீசல் வேரியன்ட் 3rd ஓனர் கண்டிஷன் இது. வண்டியோட அவுட் லுக் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏசி மட்டும் ஒர்க்கிங் கிடையாது சார். ஏசி ஒர்க்கிங் கிடையாது. இது ஒரு 3rd ஓனர் கண்டிஷன் இருக்குது. டீசல் வேரியன்ட். ஸ்கார்பியோலே டீசல் வேரியன்ட்டு 7 சீட்ரு. நிறைய கஸ்டமர் வந்து 7 சீட்ரு கேட்டிருந்தீங்க ஸ்கார்பியோ. பாருங்க வண்டி தெளிவான வண்டி தான். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,20,000 கேட்டிருந்தாரு. இப்போ அவர்கிட்ட பேசி 2,10,000 கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அது கூட ஒரு சின்ன நெகோஷியபிள் கிடைக்கும். நேரில் வந்து பாருங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி SH4 சார். மாருதி SH4 2011 மாடல். 11லயே டீசல் வேரியன்ட் சார் இது. 11 செகண்ட் ஓனர். அதாவது ஜெட்எக்ஸ்ஐ ஃபுல் டாப் எண்ட் வரும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர் பேக் எல்லாமே வரக்கூடிய வண்டி. அலாய் வீல்லேருந்து வண்டி வந்து தெளிவாக இருக்கும். ஏசி எல்லாமே பக்கா கண்டிஷன் இருக்கும். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பாருங்க, வெறும் 2,10,000 தான் கேட்குறாங்க. SH4 டீசல் வேரியன்ட் 2011 மாடல். அதில் கூட ஒரு சின்ன நெகோஷியபிள் பண்ணி எடுத்து கொடுத்துடலாம். நேரில் வந்து பாருங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசைர் 2014 செகண்ட் ஓனர் சார். டீசல் வேரியன்ட்டு செகண்ட் ஓனர். எஃப்சி பார்த்தோம்னா 2029 வரைக்கும் இருக்கும். இன்சூரன்ஸ் வந்து 3 மந்த் லைவ். வண்டி வந்து ஏசி எல்லாமே தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பாருங்க, 2,50,000 கேட்குறாரு. நீங்கள் நேரில் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு நெகோஷியபிள் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னொரு டிசைர் பாருங்க சார். 2013 3rd ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 2013 3rd ஓனர். எஃப்சி பார்த்தோம்னா 2028 வரைக்கும் லைவ். இது வந்து டீசல் வேரியன்ட். டீசல் வேரியன்ட் ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வரும். பவர் விண்டோ வராது. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,40,000 கேட்டிருக்காரு சார். கிட்ட வாங்க, ஒரு சின்ன நெகோஷியபிள் பண்ணி இந்த வண்டியும் பேசி எடுத்து கொடுத்துடலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாயி i20 சார். உண்டாயி i20லே டீசல் வேரியன்ட் 2012 மாடல். 2012 மாடலு. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், டச் ஸ்கிரீன் செட்டு எல்லாமே இருக்கும். ஏசி எல்லாம் பக்கா கூலிங்கில் இருக்கும். வண்டி வந்து தெளிவான வண்டி தான். இந்த வண்டியில் வேலைன்னு பார்த்தோம்னா 2 சஸ்பென்சர் மாற்றணும். ஃப்ரண்ட் 2 சஸ்பென்சர் மாற்றணும் சார். இன்ஜின் நாய்ஸ் எல்லாமே பக்கா கண்டிஷன் இருக்கும். ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங்கு. இது வந்து 7 கீர், அதாவது 6 கீர் ப்ளஸ் ரிவேஸோட 7 கீர் வண்டி சார். நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பாருங்க, 2,05,000 ஃபைனலாக கேட்டுனுக்குறாங்க. வந்து நேரில் பாருங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு பிகோ. ஃபோர்டு பிகோலேயே வந்து 2010 டைட்டானியம் வேரியன்ட். டைட்டானி சார். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர் பேக் வரக்கூடிய வண்டி. ஃப்ரண்ட் ரெண்டுமே நியூ பிராண்ட், புது டயர் இப்போ தான் போட்டிருக்காங்க. பேக் ரெண்டுமே ஒரு 70% 80% டயர் இருக்கு. இது ஒரு டீசல் வேரியன்ட். இந்த வண்டி ஹெட்லைட் டூம்லேருந்து எல்லாமே நியூ பிராண்டு தான் போட்டிருக்காங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் லைவ் பண்ணணும். இந்த வண்டி எடுத்தா எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் லைவ் பண்ண போதும். தெளிவான வண்டி தான். ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங்ல இருக்கு. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பாருங்க, வெறும் 1,20,000 தான். கிட்ட வாங்க, ஒரு சின்ன நெகோஷியபிள்ல இந்த வண்டி பார்த்து எடுத்து கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் சார். மாருதி ஸ்விஃப்ட்டில் விடிஐ 2008 மாடல். எஃப்சி பார்த்தோம்னா 2028 வரைக்கும் இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே ஆவரேஜ் ஒரு 50% இருக்கும். ஏசி வந்து கேஸ் டாப் அப் பண்ணோம். கூலிங் நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த வண்டி செகண்ட் ஓனர் கண்டிஷன் சார். எஃப்சி பார்த்தோம்னா 2028 வரைக்கும் லைவ். வண்டி வந்து தெளிவான வண்டி. டீசல் வேரியன்ட். இன்னைக்கு டீசல் வேரியன்ட்ல வண்டிங்களே கிடைக்கல. டீசல் வேரியன்ட். இன்ஜின்லாம் சுத்தமாக இருக்குது சார். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பாருங்க, வெறும் 1,80 தான் கேட்குறாங்க. ஒரு கிட்ட வாங்க, ஒரு சின்ன நெகோஷியபிள் கிடைக்கும். இந்த வண்டியை வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் ஆர்சி கொடுப்பாங்க. அதுவும் சொல்லிடுறேன் சார். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா 2015 மாடல் செகண்ட் ஓனர். ஏசி மட்டும் ஒர்க்கிங் கிடையாது சார். வண்டி வந்து தெளிவாக இருக்கும். ஃபுல் பெயிண்டிங் எடுத்து நீட்டாக கொடுத்துருக்காங்க கஸ்டமரு. ஏசி மட்டும் வேலை பார்க்கணும். வண்டி வந்து தெளிவான வண்டி. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்டிருக்கிற ப்ரைஸ் பாருங்க, 1,25,000 கேட்டிருக்காரு. நீங்கள் கிட்ட வாங்க, முடிஞ்ச அளவுக்கு அதுலேயும் எதனா ஒரு சின்ன நெகோஷியபிள் பண்ணி எடுத்து கொடுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் சாண்ட்ரோ சார். உண்டாய் சாண்ட்ரோவிலே 2006 7 ரிஜிஸ்ட்ரு. 29 வரைக்கும் பேப்பர் கரண்ட் சார். 28 லாஸ்ட் வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே பக்கா கண்டிஷன் இருக்கும். ஏசி பக்கா ஒர்க்கிங்கு. இது ஒரு ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கு. இது வந்து ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கு. எஃப்சி லைவ்ல உள்ள வண்டி. இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது. ஏசி பக்கா ஒர்க்கிங்கு. இந்த வண்டிக்கு ஓனர்ஷிப் பார்த்தோம்னா 3rd ஓனர் கண்டிஷன் இருக்குது சார். வண்டி எடுத்து எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, அப்படியே யூஸ் பண்ணலாம்.
இந்த வண்டிக்கு வந்து கஸ்டமர் வந்து 110 1.5ன்னு கேட்டிருந்தாரு. இப்போ அவர்கிட்ட பேசி ரூ. 95,000 ஃபிக்ஸடா குடுத்துடலாம்னு சொல்லிக்கிறாரு. நேர்ல வந்து பாருங்க சார். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ. மாருதி ஈகோ 2011 சிங்கிள் ஓனர் சார் இது. இது வந்து ஒரிஜினல் பெயிண்ட்லயே இருக்கு. ஒரிஜினல் பெயிண்ட்லயே இருக்கு. 2011 சிங்கிள் ஓனர் சார். எஃப்சி வந்து 2026 8ஆம் மாசம் வரைக்கும் லைவ்ல இருக்கு. இது ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது சார். சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. வண்டி எடுத்து எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. அப்படியே யூஸ் பண்ணலாம் சார். அந்த அளவுக்கு தெளிவான வண்டி தான். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா, வெறும் 2,20,000 தான். நீங்க கிட்ட வாங்க. ஒரு சின்ன நெகோஷியபிள்ல இந்த வண்டி எடுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா, மாருதி வேகனார். வேகனார் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க. 2008 மாடல். எஃப்சி பார்த்தோம்னா 2029 வரைக்கும் எஃப்சி லைவு. இன்சூரன்ஸ் வந்து இன்னும் 2 மந்த் லைவ்ல இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே ஆவரேஜ் ஒரு 60, 70 காசு கண்டிஷன்ல இருக்கு. வண்டி வந்து செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு சார். பெட்ரோல் வேரியன்ட். இது பெட்ரோல் வேரியன்ட். நிறைய கஸ்டமர் வேகனார் கேட்டிருந்தீங்க லோ பட்ஜெட்ல. இந்த வண்டிக்கு பாருங்க கஸ்டமர் வந்து 1,35,000 கேட்டிருந்தாரு. இப்போ அவர்கிட்ட பேசி 1,30 கொடுக்கலாம் அப்படின்னு. அது கூட பிக்சர் கிடையாது சார். நெகோஷியபிள் தான். நீங்க கிட்ட வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ரேட் நெகோஷியபிள் பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி. நிறைய கஸ்டமரு எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோட வண்டி கேட்டீங்க. எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோட வண்டி கேட்டீங்க. இந்த வண்டி பாருங்க பெட்ரோல் வித் எல்பிஜி. இப்போதைக்கு எல்பிஜியில் ஓடிட்டு இருக்கு. பெட்ரோல் வேணுனாலும் பெட்ரோல்லையும் ஓடும். ரெண்டுமே சேர்ந்து வந்த வண்டி. இந்த வண்டியோட மாடல் பார்த்தோம்னா 2007 8ஆம் மாதம் வண்டி. எஃப்சி பார்த்தோம்னா 2028 வரைக்கும் லைவ். எஃப்சி 2028 வரைக்கும் லைவ். இது ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது சார். வண்டி பாருங்க தெளிவான வண்டி. எல்பிஜியோட இருக்கு. எல்பிஜியோட இருக்கு. சாரி ஓனர் பார்த்தோம்னா செகண்ட் ஓனர்ல இருக்கு. வண்டி வந்து எஃப்சி லைவ்ல உள்ள வண்டி. இன்ஜின் ஐசி எல்லாமே பக்காவாக இருக்கும். இப்போதைக்கு எல்பிஜி பெட்ரோல் ரெண்டுமே ஓடும். ரெண்டுமே ஓட்டி பார்த்துட்டு போகலாம். வண்டி பாருங்க தெளிவான வண்டி தான். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்டிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,25,000 கேட்டிருந்தாரு. இப்போ 1,20 கொடுத்துலாம் நிற்கிறாரு. கிட்ட வந்து பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா 2008 மாடல் ஆம்னி. எஃப்சி பார்த்தோம்னா 2028 வரைக்கும் லைவ் சார் இந்த வண்டி. 2028 வரைக்கும் லைவ். வண்டி வந்து தெளிவான வண்டி. ஒரு சில்வர் கலர். ஓனர்ஷிப் பார்த்தோம்னா செகண்ட் ஓனர் சார். இது செகண்ட் ஓனரு. வண்டி பாருங்க தெளிவாக இருக்கும். ஒரு சில்வர் கலரு. 2008 மாடல். எஃப்சி 28 வரைக்கும் லைவ். பியூர் பெட்ரோல் வண்டி சார் இது. பியூர் பெட்ரோல் வண்டி. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்டிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,25,000 கேட்டிருக்காங்க. நீங்கள் கிட்ட வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ரேட் எதுனா அனுசரித்து எடுத்து கொடுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ சார். மாருதி ஆல்டோவிலே 2011 டைப் 2 மாடல் சார். இது பாருங்க வண்டி வந்து சுத்தமாக இருக்கும். ஏசி பவர் ஸ்டேரிங் வண்டி சார். இது பவர் விண்டோ மட்டும் வராது. ஏசி பவர் ஸ்டேரிங் வரும். எல்எக்ஸ்ஐ. எஃப்சி பார்த்தோம்னா 2026 10ஆம் மாதம் வரைக்கும் லைவ்ல இருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது சார். ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங். வண்டி வந்து புது வண்டி மாதிரியே இருக்கும். வண்டி பாருங்க சூப்பராக இருக்கும். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்டிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,55,000 கேட்டார். அப்புறம் 1,50ன்னு சொல்லியிருக்காரு. அது ஃபிக்ஸட் கிடையாது சார். நெகோஷியபிள் தான். கிட்ட வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ரேட் எதுனா அனுசரித்து எடுத்து கொடுக்கலாம். வண்டி பாருங்க தெளிவான வண்டி. மாருதி ஆல்டோ நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க. எஃப்சி வந்து நெக்ஸ்ட் இயர் வருது. ஆனால் எஃப்சி அப்படியே காட்டலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது சார். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி வேகனார். மாருதி வேகனார்லேயே 2013 மாடல் சார். 2013 8ஆம் மாதம் வண்டி. எஃப்சி பார்த்தோம்னா 2028 எஃப்சி 2028 8ஆம் மாதம் வரைக்கும் லைவ்ல இருக்குது சார். வண்டி பாருங்க ஒரு தெளிவான வண்டி. லேட்டஸ்ட் வண்டி. பாடி பாருங்க டைப் 3 மாடல். இது டைப் 3 மாடலு. வண்டி வந்து சூப்பராக இருக்கும். இந்த வண்டியில் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா 4மே பவர் விண்டோ வரும். 4 பவர் விண்டோ வரும். மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும் சார் இந்த வண்டிக்கு. ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ஆடியோ பிளேயர் ஒர்க்கிங்கு. ஏசி பக்கா கண்டிஷன் இருக்கும். வண்டி பாருங்க சூப்பராக இருக்கும். ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு. இதில் ஓனர்ஷிப் பார்த்தோம்னா தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது சார். ஓனர்ஷிப் தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி பாருங்க தெளிவான வண்டி. வண்டி நிறைய கஸ்டமர் வேகனார் கேட்டிருந்தீங்க லேட்டஸ்ட்டில். அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்டிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,50,000 கேட்டிருக்காங்க. நீங்கள் கிட்ட வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு நெகோஷியபிள் பண்ணி எடுத்து கொடுத்துடலாம். பாருங்க நம்மக்கிட்ட ஒரு 4 டேஸுக்கு முன்னே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 25 வெஹிக்கிள் இருந்தது. இப்போ எல்லாமே ஒரு 16 வண்டி தான் இருக்குது. எல்லாமே கஸ்டமர் வண்டி டீலர் வண்டிக்கு தான் சார். நம்ம டேரெக்டாக நேரில் தான் வர வச்சு எல்லாரையும் பேசுகிறோம். வண்டி பாருங்க எல்லா வண்டியும் நிறைய கஸ்டமர் ஷாப்பிடி கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே ஷாப்பிடி அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னே நம்ம லொக்கேஷன் பாருங்கள் சார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு. ஆற்காடு டு சோளிங்கருக்கு போகிற வழியில் ஜம்புகுளம் கூட்டுறோம் சார் நம்ம லொக்கேஷனு. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் சார். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு போஸ்ட் ஆகும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு முழு சப்போர்ட் பண்ணுங்கள்.
உங்களோட சப்போர்ட்டால தான் நம்ம தினமும் ஒரு மாதம் குறையாம எல்லாமே ஒரு 10 வண்டி 15 வண்டி நம்ம கொடுத்துருக்கோம். தெளிவான வண்டிகளை தான் கொடுத்துருக்கோம். எந்த ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதை சொல்லிடுவோம். சார் இந்த வேலை இருக்கு, எடுத்து பண்ண வேண்டியது வரும்னு. அந்த மாதிரி தான் சுதா கார்ஸ் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம சேனலுக்கு முழு சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம் சார்.